கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யாருக்கு எழுதினான்? சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எங்க குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினான்? பூமி எங்கும். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் என்ன பெருக கடவது என்று எழுதினான்? சமாதானம். சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் சமாதானம் பெருக கடவது என்று எழுதியவன் யார்? நேபுகாத்நேச்சார். யார் தன்னிடத்தில் செய்தவைகளை பிரசித்தப்படுத்த நேபுகாத்நேச்சார் விரும்பினான்? உன்னதமான தேவன். உன்னதமான தேவன் நேபுகாத்நேச்சாரிடம் செய்தவைகள் என்ன? அடையாளங்கள், அற்புதங்கள். தேவன் தன்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது நேபுகாத்நேச்சாருக்கு எப்படி கண்டது? நன்மையாக. எது மகத்துவமானது என்று நேபுகாத்நேச்சார் எழுதினான்? உன்னதமான தேவனுடைய அடையாளங்கள். எது வல்லமையானது என்று நேபுகாத்நேச்சார் எழுதினான்? உன்னதமான தேவனுடைய அற்புதங்கள். உன்னதமான தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று நேபுகாத்நேச்சார் எழுதினான்? நித்திய ராஜ்யம். உன்னதமான தேவனுடைய ஆளுகை எதுவரைக்கும் நிற்கும் என்று நேபுகாத்நேச்சார் எழுதினான்? தலைமுறை தலைமுறையாக. நேபுகாத்நேச்சார் எங்கு சவுக்கியம் உள்ளவனாய் இருந்தான்? தன் வீட்டில். நேபுகாத்நேச்சார் தன் வீட்டில் சவுக்கியம் உள்ளவனாய் இருந்து எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தான்? தன் அரமனையில். நேபுகாத்நேச்சார் எதை கண்டான்? ஒரு சொப்பனத்தை. நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் எதை உண்டாக்கிற்று? திகிலை.
தன் படுக்கையின் மேல் நேபுகாத் நேச்சாருக்குள் உண்டானது என்ன? நினைவுகள். தன் படுக்கையின் மேல் நேபுகாத் நேச்சாரின் தலையில் தோன்றியவைகள் என்ன? தரிசனங்கள். தன் படுக்கையின் மேல் உண்டான நினைவுகளும் தரிசனங்களும் நேபுகாத் நேச்சாரை என்ன பண்ணிற்று? கலங்க பண்ணிற்று. சொப்பனம் தன்னை கலங்க பண்ணினதினால் நேபுகாத் நேச்சார் யாரை தன்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்? பாபிலோன் ஞானிகளை. பாபிலோன் ஞானிகளை எதற்காக தன்னிடத்தில் கொண்டு வரும்படி நேபுகாத் நேச்சார் கட்டளையிட்டான்? சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிப்பதற்காக. சோதனை கேள்வி 1. நேபுகாத் நேச்சாருக்கு திகிலை உண்டாக்கியது எது? ஏ. இஸ்ரவேல் இராணுவம். பி. தேவதூதனின் சத்தம். சி. ஒரு சொப்பனம். டி. பொற்சிலை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நேபுகாத் நேச்சாரின் கட்டளைப்படி அவரிடம் வந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறிச்சொல்லுகிறவர்கள். சொப்பனத்தை நேபுகாத் நேச்சார் சொன்ன போதும் எதை ஞானிகள் தெரிவிக்க முடியாமல் போனார்கள்? அதன் அர்த்தத்தை. நேபுகாத் நேச்சாருடைய தேவனின் நாமம் என்ன? பெல்தெஷாத்சார். பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டவன் யார்? தானியேல். தானியேல் என்ன உடையவன்? பரிசுத்த தேவர்களின் ஆவி. நேபுகாத் நேச்சார் தானியேலிடத்தில் சொப்பனத்தை எப்படி சொன்னான்? விவரித்து. சாஸ்திரிகளின் அதிபதியாயிருந்தவன் யார்? பெல்தெஷாத்சார், அதாவது தானியேல். சாஸ்திரிகள் என்பவர்கள் யார்? அறிவில் சிறந்த எழுத்தாளர்கள். எது தானியேலுக்கு அரிதல்லவென்று நேபுகாத் நேச்சார் கூறினான்? எந்த மறைபொருளையும் அறிவது. என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. யார் யாரிடம் கூறியது? நேபுகாத் நேச்சார் தானியேலிடம். நேபுகாத் நேச்சார் படுத்திருந்த போது தரிசனங்கள் எங்கு தோன்றியது? அவன் தலையில். நேபுகாத் நேச்சார் தன் தரிசனத்திலே எதை கண்டான்? மிகவும் உயரமான ஒரு விருட்சம்.
நேபுகாத்நேச்சார் தன் தரிசனத்திலே உயரமான விருட்சத்தை எங்கே கண்டான்? தேசத்தின் மத்தியிலே. வளர்ந்து பலத்தது எது? நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சம். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சம் எதின் பரியந்தமும் காணப்பட்டது? தேசத்தின் எல்லை பரியந்தமும். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் உயரம் எதுவரை எட்டினது? வானபரியந்தம். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் இலைகள் எப்படி இருந்தது? நேர்த்தியாய். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தில் மிகுதியாய் இருந்தது எது? அதின் கனி. நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தில் எவைகளுக்கு ஆகாரம் உண்டாயிருந்தது? எல்லா ஜீவனுக்கும். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் கீழே நிழலுக்கு ஒதுங்கியவை எவை? வெளியின் மிருகங்கள். சோதனை கேள்வி 2. நேபுகாத்நேச்சாரின் தேவனுடைய நாமத்தின்படி தானியேலின் பெயர் என்ன? ஏ பெல்தெஷாத்சார், பி ஆரியோகு, சி அஸ்பேனாஸ், டி மேல்ஷார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் கொப்புகளில் தாபரித்தவை எவை? ஆகாயத்து பட்சிகள். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தினால் போஷிக்கப்பட்டவை எவை? சகல பிராணிகள். நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் யார்? காவலாளனாகிய பரிசுத்தவான். நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனத்தில் காவலாளனாகிய பரிசுத்தவான் எங்கிருந்து இறங்கி வந்தான்? வானத்திலிருந்து. காவலாளனாகிய பரிசுத்தவான் எதை வெட்டி போட சத்தமிட்டான்? நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தை. பரிசுத்தவான் எதை தரித்து போட கூறினான்? நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் கொப்புகளை. எதை உதிர்த்து போடும்படி பரிசுத்தவான் கூறினான்? நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் இலைகளை. எதை சிதறடிக்கும்படி பரிசுத்தவான் கூறினான்? நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் கனிகளை. எங்குள்ள மிருகங்கள் போய்விடட்டும் என்று பரிசுத்தவான் கூறினான்? விருட்சத்தின் கீழுள்ள மிருகங்கள்.
எங்குள்ள பட்சிகள் போய்விடட்டும் என்று பரிசுத்தவான் கூறினான். விருட்சத்தின் கொப்புகளிலுள்ள பட்சிகள். எது பூமியில் இருக்கட்டும் என்று பரிசுத்தவான் கூறினான். விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தின் அடிமரத்துக்கு எது இடப்பட வேண்டுமென பரிசுத்தவான் கூறினான். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு. நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சம் எங்கே தங்க வேண்டுமென பரிசுத்தவான் கூறினான். வெளியின் பசும் புல்லில். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சம் எதிலே நனைவதாக என பரிசுத்தவான் கூறினான். ஆகாயத்து பனியில். எதிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது என பரிசுத்தவான் கூறினான். பூமியின் பூண்டிலே. எவைகளோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது என பரிசுத்தவான் கூறினான். மிருகங்களோடே. நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்திற்கு என்ன இருதயம் கொடுக்கப்பட்டது? மிருக இருதயம். நேபுகாத்நேச்சார் கண்ட விருட்சத்தினுடைய இருதயம் என்ன இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் கொடுக்கப்பட கடவது. மனுஷ இருதயமாய். மிருக இருதயம் கொடுக்கப்பட்டவன் மேல் எத்தனை காலங்கள் கடந்து போக வேண்டும்? ஏழு காலங்கள். உன்னதமானவர் எங்கே ஆளுகை செய்வார்? மனுஷருடைய ராஜ்யத்தில். சோதனை கேள்வி 3. யாருக்கு மறைபொருளை அறிவது அரிதல்ல? ஏ தானியேல், பி மேஷாக், சி ஷாத்ராக், டி தேவனுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உன்னதமானவர் ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பார்? தமக்கு சித்தமானவனுக்கு. உன்னதமானவர் ராஜ்யத்தின் மேல் யாரை அதிகாரியாக்குகிறார்? மனுஷரில் தாழ்ந்தவனை. உன்னதமானவர் மனுஷரில் தாழ்ந்தவனை அதிகாரியாக்குகிறார் என்று அறிய வேண்டியவர்கள் யார்? நரஜீவன்கள். உன்னதமானவர் மனுஷரில் தாழ்ந்தவனை அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு தீர்ப்பிட்டது யார்? காவலாளர். உன்னதமானவர் மனுஷரில் தாழ்ந்தவனை அதிகாரியாக்குகிறார் என்று எவர்களின் மொழியினால் தீர்மானிக்கப்பட்டது? பரிசுத்தவான்களின் மொழியினால். காரியம் எதனால் தீர்மானிக்கப்பட்டது?
காவலாளரின் தீர்ப்பினால். விசாரணை எதனால் தீர்மானிக்கப்பட்டது? பரிசுத்தவான்களின் மொழியினால். நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்க கூடாமற் போனவர்கள் யார்? ராஜ்யத்திலுள்ள ஞானிகள். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே, யார் யாரிடம் கூறியது? நேபுகாத் நேச்சார் பெல்தஷாத்சாரிடம். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தை கேட்டு தானியேல் என்ன செய்தான்? திகைத்து சிந்தித்து கலங்கினான். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தை கேட்டு தானியேல் எவ்வளவு நேரம் கலங்கினான்? ஒரு நாழிகை மட்டும். சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை. யார் யாரிடம் கூறியது? நேபுகாத் நேச்சார் தானியேலிடம். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனம் யாரிடத்தில் பலிப்பதாக என தானியேல் கூறினான்? நேபுகாத் நேச்சாரின் பகைவரிடத்தில். நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தின் அர்த்தம் யாரிடத்தில் பலிப்பதாக என தானியேல் கூறினான்? நேபுகாத் நேச்சாரின் சத்துருக்களிடத்தில். நேபுகாத் நேச்சார் கண்ட வளர்ந்து பலத்த விருட்சம் யாரை குறித்தது? நேபுகாத் நேச்சாரை. நேபுகாத் நேச்சார் எப்படிப்பட்ட ராஜா? பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜா. நேபுகாத் நேச்சாரின் மகத்துவம் எதுவரை பெருகியிருந்தது? வானபரியந்தம். நேபுகாத் நேச்சாரின் கர்த்தத்துவம் எதுவரை எட்டியிருந்தது? பூமியின் எல்லை பரியந்தம். நேபுகாத் நேச்சார் யாரினின்று தள்ளிவிடப்படுவார்? மனுஷரினின்று. நேபுகாத் நேச்சார் எவைகளோடு சஞ்சரிப்பான்? வெளியின் மிருகங்களோடு. சோதனை கேள்வி 4. தேசத்தின் மத்தியில் நேபுகாத் நேச்சார் என்ன பார்த்தான்? ஏ ஒரு விருட்சம், பி ஒரு சிலை, சி ஒரு தூதன், டி ஒரு பட்டயம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நேபுகாத் நேச்சார் எவைகளைப் போல புல்லை மேய்வான்? மாடுகளைப் போல. நேபுகாத் நேச்சார் எதிலே நனைவான்? ஆகாயத்து பனியில். மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வது யார்?
உன்னதமானவர். நேபுகாத் நேச்சாருடைய பேரில் கடந்து போவது எது? ஏழு காலங்கள். நேபுகாத் நேச்சார் எதை அறிந்தபின் ராஜ்யம் அவருக்கு நிலை நிற்கும்? பரம அதிகாரத்தை. நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ஆலோசனையையும் கூறியவன் யார்? தானியேல். எதை அங்கீகரித்துக் கொள்ள தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? தான் சொல்லும் ஆலோசனையை. எதை செய்ய தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? நீதியை. நீதியை செய்து எதை அகற்றிவிடும்படி தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? பாவங்களை. யாருக்கு இரங்க வேண்டுமென தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? சிறுமையானவர்களுக்கு. சிறுமையானவர்களுக்கு இரங்கி எதை அகற்றிவிடும் என தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? அக்கிரமங்களை. பாவங்களையும் அக்கிரமங்களையும் அகற்றிவிடும்போது எது நீடித்திருக்கலாம் என தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? நேபுகாத் நேச்சாருடைய வாழ்வு. தானியேல் கூறியபடி எந்த ராஜாவின் மேல் அனைத்தும் வந்தது? நேபுகாத் நேச்சாரின் மேல். நேபுகாத் நேச்சார் எதன் மேல் உலாவிக் கொண்டிருந்தான்? அரண்மனை மேல். நேபுகாத் நேச்சார் எந்த ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்தான்? பாபிலோன் ராஜ்யத்தின். சொப்பனம் கண்டு எத்தனை மாதம் சென்ற பின்பு இவையெல்லாம் சம்பவித்தது? பனிரெண்டு மாதம். பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையை நேபுகாத் நேச்சார் எவ்விதம் அழைத்தான்? மகா பாபிலோன். மகா பாபிலோன் எதினால் கட்டப்பட்டது என்று நேபுகாத் நேச்சார் கூறினான்? தன்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால். மகா பாபிலோன் எதற்கென்று கட்டப்பட்டதென்று நேபுகாத் நேச்சார் கூறினான்? தன் மகிமை பிரதாபத்துக்கென்று. மகா பாபிலோன் எதற்காக கட்டப்பட்டதென்று நேபுகாத் நேச்சார் கூறினான்? ராஜ்யத்துக்கு அரண்மனையாக. சோதனை கேள்வி 5. தேசத்தின் மத்தியில் நேபுகாத் நேச்சார் பார்த்த விருட்சம் எதை குறிக்கிறது? ஏ. தேவர்கள். பி. நேபுகாத் நேச்சார் ராஜா. சி.
ஒரு அழிவு, டி செழிப்பு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எங்கிருந்து ஒரு சத்தம் உண்டானது? வானத்திலிருந்து. வானத்திலிருந்து உண்டான சத்தம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடம் எது அவனை விட்டு நீங்கிற்று என சொல்லியது? ராஜ்யபாரம். வானத்திலிருந்து உண்டான சத்தம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடம் யாரினின்று தள்ளப்படுவாய் என சொல்லியது? மனுஷரினின்று. நேபுகாத் நேச்சார் எவைகளைப் போல் புல்லை மேய்ந்தான்? மாடுகளைப் போல். நேபுகாத் நேச்சாருடைய தலைமயிர் எதைப் போல வளர்ந்தது? கழுகுகளுடைய இறகுகளைப் போல. நேபுகாத் நேச்சாருடைய நகங்கள் எதைப் போல வளர்ந்தது? பட்சிகளுடைய நகங்களைப் போல. நேபுகாத் நேச்சாருடைய சரீரம் எதிலே நனைந்தது? ஆகாயத்து பனியில். தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தவன் யார்? நேபுகாத் நேச்சார். எதன் பின்பு நேபுகாத் நேச்சார் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தான்? நாட்கள் சென்ற பின்பு. நேபுகாத் நேச்சாருக்கு திரும்பி வந்தது எது? அவன் புத்தி. நேபுகாத் நேச்சார் யாரை ஸ்தோத்தரித்தான்? உன்னதமானவரை. நேபுகாத் நேச்சார் யாரை புகழ்ந்தான்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை. நேபுகாத் நேச்சார் யாரை மகிமைப்படுத்தினான்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை. உன்னதமானவருடைய கர்த்தத்துவம் எப்படிப்பட்டது? நித்திய கர்த்தத்துவம். உன்னதமானவருடைய ராஜ்யம் எதுவரைக்கும் நிற்கும்? தலைமுறை தலைமுறையாக. தலைமுறை தலைமுறையாக நிற்கும் ராஜ்யம் யாருடையது என நேபுகாத் நேச்சார் கூறினான்? உன்னதமானவருடையது. ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறவர்கள் யார் என்று நேபுகாத் நேச்சார் கூறினான்? பூமியின் குடிகள் எல்லாம். உன்னதமானவர் தமது சித்தத்தின்படி எதை நடத்துகிறார்? வானத்தின் சேனையை. உன்னதமானவர் தமது சித்தத்தின்படி எவைகளை நடத்துகிறார்?
பூமியின் குடிகளை. உன்னதமானவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. கூறியவன் யார்? நேபுகாத்நேச்சார். சோதனை கேள்வி 6. என்ன செய்து உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும் என்று தானியேல் ராஜாவுக்கு அறிவுரை கூறினான்? ஏ, தேவனுக்கு இரங்கி. பி, சிறுமையானவர்களுக்கு இரங்கி. சி, நீதியை செய்து. டி, நியாயத்தை செய்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உன்னதமானவருடைய எதை தடுத்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. கையை தடுத்து. நேபுகாத்நேச்சாருக்கு எவையெல்லாம் திரும்பி வந்தது? அவன் புத்தி, மகிமை, முகக்கலை. நேபுகாத்நேச்சாரின் மகிமையும் முகக்கலையும் எதற்காக அவனுக்கு திரும்பி வந்தது? அவன் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக. நேபுகாத்நேச்சாரை தேடி வந்தவர்கள் யார்? அவன் மந்திரிமாரும் பிரபுக்களும். நேபுகாத்நேச்சார் எதிலே ஸ்திரப்படுத்தப்பட்டான்? தன் ராஜ்யத்திலே. நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்தது எது? அதிக மகத்துவம். நேபுகாத்நேச்சார் யாரை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தினான்? பரலோகத்தின் ராஜாவை. பரலோகத்தின் ராஜாவுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்று நேபுகாத்நேச்சார் கூறினான்? சத்தியம். பரலோகத்தின் ராஜாவுடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள் என்று நேபுகாத்நேச்சார் கூறினான்? நியாயமுமானவைகள். எவர்களை தாழ்த்த பரலோகத்தின் தேவனாலே ஆகும் என நேபுகாத்நேச்சார் எழுதினான்? அகந்தையாய் நடக்கிறவர்களை. சோதனை கேள்வி 7. நேபுகாத்நேச்சாரிடமிருந்து ராஜ்யம் பறிபோனதாக சொல்லும் சத்தம் எங்கிருந்து உண்டானது? ஏ, சமுத்திரத்திலிருந்து. பி, சுவரிலிருந்து. சி, மிருகத்திடமிருந்து. டி, வானத்திலிருந்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. உன்னதமானவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமேன்.